தனமா சமையல்ல தோரம்பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், சரிங்களா? ஈரோடு, சேலம் இந்த சைடுலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். சாப்பாடு போட்டு பரட்டணும் அப்படின்னா அதில் வந்து வெங்காயம், சாம்பார் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கலந்து போட்டு செய்வோம். இது வந்து நார்மலா சும்மா ரசம் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு காட்டுறேன். துவையல் பாருங்க. இது ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும், சரிங்களா? இவ்வளோதான் எண்ணெய். இதில் என்ன பண்ணுறேன்னா 50 தோரம்பருப்பு, 50 கிராம், 50 கிராம் விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கம் எப்படின்னா நாங்கள் வந்து தறி லுங்கி அப்புறம் வந்து தைச்சிட்டு பட்டு புடவை நெய்றீங்க எல்லாம் அந்த பக்கம் நாங்கள்லாம் அந்த சைடு உள்ளவங்க. அதனால எங்களுக்கு என்னன்னா ரொம்ப அர்ஜென்ட்டு. இப்போ வரோம், நாங்கள் சாதம் மட்டும் வைக்கிறோம், இந்த ஒரு துவையல் பண்ணி ரசத்தை வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு உடனே போகிறதுக்கு எங்களுக்கு இது பாருங்க 7 பல்லு பூண்டு, சீரகம் கொஞ்சோண்டு, தேவைக்கேற்ற சீரகம். உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச காஷ்மீர் மிளகாய் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு 7 காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருக்கேன். புளிப்பு வேணும்னா நீங்கள் புளிப்பு போட்டுக்கோங்க, புளி வேண்டாம் அப்படின்னா புளி போடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி போட்டிருக்கேன். தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ தேங்காய் அந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, தேங்காய் நீங்க கையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கைப்பிடி தேங்காய். சில பேர் வந்து பருப்பு துவையல் இருக்கு கேஸ் ஸ்டபிள் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால என்ன பண்றேன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். துவையலுக்கு தேவையானது அவ்வளவுதான். ஒரு கஞ்சி சாதம் வச்சு கூட இதை துவையல் பண்ணி சாப்பிடுவோம். கல் உப்பு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கல் உப்புல இருக்கிற டேஸ்ட் வந்து தூள் உப்புல இருக்காது. பாருங்க, தோரம்பருப்பு தான் போட்டு செய்யணுங்கிறது இல்லை. இதுல வந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, தோல் உளுந்து, அது போட்டு பண்ணீங்கன்னா சட்னி நல்லா இருக்கும். கடலைப்பருப்புலையும் செய்யலாம், வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம், எள்ளுலையும் செய்யலாம். இது மெத்தட் இதுதான். நம்ம பண்ற துவையல் எல்லாமே இதுதான், நம்ம மாத்தி செய்யறது தான். எங்கூர் இதில் நாங்க பண்ணிருக்கோம். இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற மாதிரி இருக்கு.